முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நேற்றைய வீடியோ ஆர் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு தடவ பார்த்துக்கோங்க. அதே மாரி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இப்ப தான் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க ஸ்க்ரீன்ல காட்டுற இந்த திருப்புகழ் புத்தகம், ஒரு புத்தகம் மட்டும் இல்ல, ஒரு புண்ணியத்தையும் வாங்குற மாரி. ஏன்னா, நீங்க குடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் புண்ணிய காரியங்களுக்கு தான் போகுது. இது சேனலுக்கோ, எனக்கோ ஒரு ரூபாய் கூட கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்தான திருப்புகழ் பாட்டுகள் விளக்க உரையுடன் பதம் பிரித்து எந்த பாட்டு எதுக்கு படிக்கலாம், என்ன கோயிலுக்கானது, திருப்புகழ் எண் உட்பட ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா படிக்க தூண்டுற வகையில உள்ள இந்த புக் சாட்சாத் முருகப்பெருமானே தான். நீங்க சேனலுக்கு புதுசா இருக்கிற மாரி இருந்தா நெறைய வீடியோக்கள் இத பத்தி போட்டிருக்கேன். நீங்க பாருங்க. ஸ்க்ரீன்ல காட்டுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச். அதே மாரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப பார்க்குற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ. ஏன்னா நாங்க அனைவரும் ஒண்ணா இணைஞ்சு பண்ண ஒரு விஷயத்துக்கு முருகப்பெருமான் காட்டிய மிகப்பெரிய ஒரு அதிசயம் தான். ஸோ இது மாரி பல விஷயங்கள் ஒண்ணா இணைஞ்சு பண்றதுக்கு நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோக்கள ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க முடிஞ்சா. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நேத்து வந்து நான் மூலமந்திரம் நாம 14,00,000 முறை ஒரே நாள்ல நியூ இயர் அன்னைக்கு வந்து எல்லாம் சேர்ந்து வந்து ம் அ ஜெபம் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ அதிசயங்கள் பண்ணாரு, முருகப்பெருமான் நேர்ல வரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களோட கனவு வழியா சொல்லியிருந்தாரு. அப்ப வந்தாரா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ போட்டிருந்தேன். அதே மாரி முடியும்போது நான் வந்து பொன்னேரியில வந்து முருகன் கண் திறந்தது. நம்ம வந்து மந்திரம் கூட்டு ஜெபம் பண்ணதுனாலயா? அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட கேட்க, அவர் உணர்த்தி, அதுக்கப்புறம் நான் கேட்க, அவர் என்னலாம் பதில் சொன்னாருன்னு போட்டிருந்தேன். இப்போ அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம், நான் ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்றேன். இந்த வீடியோ போடும்போது கட்டாயம் ஒருத்தர் கனவுலயாவது முருகர் பெருமான் போய் சொல்லியிருப்பாரு. இது மாரி YouTubeல வர அந்த மெசேஜஸ், வீடியோஸ் இல்லாம, கண்டிப்பா ஒருத்தர் கனவுலயாவது இது போய் அவரு சொல்லியிருப்பாரு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதே மாரி வீடியோ போட்ட ஒரு சில மணி நேரத்திலேயே எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகுது. அதுதான் இப்போ நமக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரூஃபா இருக்கு. ப்ரூஃப் அப்படிங்கிறத விட நமக்கு நாமே திருப்தி பண்ணி, நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகுறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமா அது இருக்கு. எதுக்கு அப்படின்னா, பொன்னேரியில முருகப்பெருமான் கண்ணு திறந்தது நம்ம உலக நன்மைக்காக. நம்ம எல்லாம் தெரியும். அத மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. ஆனா, அதுக்கு பின்னாடி நம்ம மூலமந்திரம் ஜபித்தது வந்து ஒரு விஷயமா இருந்திருக்கு அப்படிங்கிறது முருகப்பெருமான் வந்து எங்கெல்லாம் வந்து மூலமந்திரம் ஜபிக்கிறாங்களோ, அவங்களோட கனவுலயும் வந்து விதவிதமா வந்து கண்ணு திறக்கிறத பத்தி போய் இண்டிகேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆதாரம். இது இல்லாம நான் மொத வந்து மூலமந்திரம் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா? அதுல நான் எனக்கே தெரியாம நான் என்ன பேசியிருக்கேன் அப்படிங்கிறத அந்த வாய்ஸ் நான் உங்களுக்கு போடுறேன். அத கேட்டா நீங்க இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. இன்னும் சில அதிசயங்கள பார்த்துட்டு நான் கடைசியில உங்களுக்கு அந்த வாய்ஸ வந்து நான் என்ன பேசியிருக்கேன் அப்படிங்கிறது போடுறேன். எல்லாத்துக்கும் அங்க இருக்கு பதில். அதே மாரி தைப்பூசம் 48 நாள் விரதம் இருக்க முடியாதவங்களுக்கு 21 நாள் விரதம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுல வீடியோல கடைசியா சுருக்கமா வருது. எப்படி சிம்பிளா வந்து இருக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்றேன். அந்த வாய்ஸ் நான் போடுறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் நான் மிஸ் பண்ணிட்டேன். அத வந்து கண்டிப்பா நான் சொல்றேன். ஸோ என்னன்னா, இப்போ அந்த மூலமந்திரம் அ ம் நம்ம நியூ இயர் அன்னைக்கு படிச்ச அன்னைக்கு ஒரு சகோதரி, அவங்க வீட்டுக்காரர் 2 பேருமே சேர்ந்து பிளான் பண்ணி, ஒரு புது விளக்கு வாங்கி நம்ம அதை ஏத்தி மூலமந்திரம் அ அ பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, காலையில 5:10க்கு அந்த விளக்கு வந்து ஏத்தியிருக்காங்க. நீங்க பார்க்குறது இப்ப இந்த வீடியோல பார்க்குறீங்க இல்லைங்களா? இது எப்ப எடுத்த வீடியோ தெரியுமா? நைட்டு 11:45க்கு எடுத்தது. காலையில 5:10லேருந்து நைட்டு 11:45 வரைக்கும் ஒரு திரியில ஒரு நுனி கூட கருகாம, ஒரு பிசுக்கு இல்லாம, எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கூட கொஞ்சம் இருக்கு. எப்படி ஒரு விளக்கு எரிய முடியும்? நம்ம விளக்கு ஏத்துற எல்லாருக்குமே தெரியும். அது எவ்வளோ நேரம் அந்த விளக்கு எரிஞ்சிருக்க முடியும் அப்படின்னு. இந்த மாரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. மேபி அவங்க புது விளக்கு வாங்கி வைக்கணும், முருகனுக்கு ஆசையா பண்ணணும் அப்படிங்கிறனால இப்படி பண்ணியிருக்கலாம். அப்புறமா இன்னும் ஒருத்தவங்களுக்கும் எப்படின்னா, ஒரு கனவு வந்திருக்கு. இது வந்து அமெரிக்கால ஒருத்தங்களுக்கு. ஒரு கனவு வந்திருக்கு. அ அன்னைக்கு காலையில வந்து மூலமந்திரம் சொல்லப் போறாரு அப்படின்னா, அவருக்கு விடியற்காலையே ஒரு கனவு என்ன வந்திருக்குன்னா, அவர் கோயிலுக்கு போயி முருகப்பெருமான பார்த்துட்டு அழும்போது, அங்க இருந்த முருகப்பெருமான் கண்ண திறந்து தலையசைச்சு இவர பார்த்து சிரிச்ச மாரி கனவு கண்டிருக்காரு. எந்திரிச்சு பார்த்தா, அதே மாரி பொன்னேரியில கண்ணு திறந்த விஷயமும் இவருக்கு WhatsAppல வந்திருக்கு. இது வந்து ஒரு கோயின்சிடன்ஸ் அப்படின்னு சொன்னாரு. நான் இப்ப வந்து 2 வாய்ஸ் நோட் போடுறேன். வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இதுக்கு முன்னாடி வீடியோல நான் 2 குழந்தைகளுக்கு முருகப்பெருமான் நேர்லயும் மனக்கண் வழியாவும் காட்சி குடுத்தாருங்களா, அதே மாரி இன்னொரு குழந்தைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்க. அதுக்கு அடுத்தது நான் அது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமா நெனைக்கிறேன் அந்த விஷயம். அந்த வாய்ஸ் நோட் போடுறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பேசியிருக்கேன் அப்படிங்கிறத போடுறேன். என்னால 1ஆம் தேதி 108 டைம் தான் சொல்ல முடிஞ்சுது சிஸ்டர். ஏன்னா அன்னைக்கு பீரியட்ஸ். அது 108 வாட்டி சொல்றதுக்குள்ளேயே பீரியட்ஸ் வந்துரக்கூடாதுன்றத வேண்டிக்கிட்டு தான் நானு சொன்னேன். ஆனா நேத்து என்னால 1080 டைம்ஸ் சொல்லியிருக்கேன். 1080 இல்ல. நீங்க வீடியோல சொல்லியிருக்க மாரி 1100 மேல தாண்டி இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு சிஸ்டர். இப் நேத்து நைட்டு நடந்த மிராக்கிள் ஷேர் பண்ணணுன்றது தான். அதுவும் காலையில தான் எனக்கு தெரியும். காலையில இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 4, 5 பேருக்கு சொல்லியிருக்கேன். இப்பதான் உங்க வீடியோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணேன் சிஸ்டர். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது தான் நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ணேன். அது 100% நிஜம். என் பொண்ணு நைட்டு படிச்சுட்டு இருந்திருக்கா. 11:30 வரைக்கும் 11:30 to 12 o'clock வரைக்கும் யூசுவலா அவ படிக்கிறது டைம். நீட்டுக்கு படிச்சுட்டு இருக்கா. ஸோ அதனால படிக்கிறது யூசுவலு.
நேத்து வீடியோ ரெக்கார்டர் பார்த்துக்கிட்டே தூங்கி விழற மாதிரி போயிட்டா. அந்த நிமிஷத்துல யாரோ தட்டி எழுப்பி எங்க டோரு தானா ஓப்பன் ஆகி போய் படு அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவ அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டா. தட்டி எழுப்புனதா நல்லா ஃபீல் பண்றா. கதவு 2 வாட்டி ஓப்பன் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ஓப்பன் ஆச்சு, நான் க்ளோஸ் பண்ணேன். திருப்பியும் இன்னொரு வாட்டி தானா ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணா சிஸ்டர். சிரிச்சுக்கிட்டே சொன்னா, யாரோ என்னை தட்டி எழுப்புனாங்கம்மா, நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னா. ஸோ அப்பதான் நான் நினைச்சேன், ஓ ஒரு வாட்டி ஒரு டைம் 108 டைம் மந்திரம் சொன்னாலே பயங்கர பவரா இருக்கும். இதுல கூட்டு பிரார்த்தனையில 1100 கவுண்டிங்க்கு மேல சொல்லியிருக்கோம் அப்படின்றப்ப கண்டிப்பா அவரோட பிரசன்ஸ் இருக்குன்றத உணர முடிஞ்சது சிஸ்டர். இது எல்லாத்துக்கும் முருகப்பெருமானுக்கு கோடான கோடி நன்றிகள். இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா? முருகப்பெருமான் என்ன சொல்லியிருந்தாரு, இந்த மூலமந்திரம் ஒலிக்கிற இடத்துல வந்து நான் நேரில் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதில் வந்து என்ன, ஒரு குழந்தை படிக்குது, கதவு வந்து தன்னை போல சாத்துது, திறக்குது, இதெல்லாம் ஒரு அந்த குழந்தை வந்து அதை பார்த்து பயப்படல. நல்லா பாருங்க, அதை பார்த்து பயப்படல. ஸோ அந்த இடத்துல என்ன முருகப்பெருமான் சொல்ல வர்றாரு, நமக்கு நமக்கு இதில் என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அந்த இடத்துல மூலமந்திரம் வந்து அவங்களால 1008 முறை சொல்ல முடியல, 108 முறை தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல வந்துட்டார். வந்துட்டு அவருக்கு வேற மாதிரி விதவிதமான வந்து விளக்கில் வர்றது, விளக்காடுறது, இது மாதிரி எல்லாம் காட்டாம அவருக்கு கண்ணுக்கே தெரியாம அந்த இடத்துல இருக்கார். ஓகேங்களா? இதுதான் நம்ம நம்பணும். நமக்கு வந்து வேற எந்த ஒரு மிராக்கிள் மாதிரி வெளிப்படையா தெரியலனாலும் இதை நம்ம நம்பணும். அவர் அங்க இருக்கிறாருன்னு நினைச்சீங்க அப்படின்னா அவர் அங்க இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரு, நம்ம குடும்பத்துல நம்மளோட ஒண்ணா அங்க இருக்கிறார். நம்ம வீட்ல வந்து குழந்தைங்களுக்கு தூக்கம் வரும்போது ஜென்ரலா அம்மா அப்பாவோ தாத்தா பாட்டியோ இல்ல வந்து மாமா அத்தையோ வந்து போம்மா போய் போய் படுமா அப்படின்னு சொல்லி கூட்டு போய் படுக்க வச்சு கதவை சாத்தினா ஒருத்தங்க எப்படி ஒரு குடும்ப உறுப்பினர் செய்வாரோ அந்த வேலையை முருகப்பெருமான் இங்க பண்ணியிருக்காரு. என்ன தோணுச்சுன்னா, ஏன்பா அப்புறம் வந்து நீ சொன்னபடி அந்த வாக்கு காப்பாத்துவ. நாங்க வந்து படிச்சா அந்த இடத்துல நீ இருப்ப. எங்களோட குடும்பத்தோட ஒருத்தங்களா நீ வந்து சத்தமில்லாம அப்படியே சைலண்டா பார்த்துட்டு இருப்ப. கரெக்ட்டா? அப்படின்னு நான் மனசார கேட்டுக்கிட்டேன். நீங்க சொல்லுங்க. இதுலருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னு. இப்போ அடுத்தது அந்த முக்கியமான அந்த வாய்ஸ் நோட்டுக்கு நான் வரேன். முருகாசரணம். வணக்கம் சிஸ்டர். நான் வந்து இந்த திருப்புகழ் புக்கு வாங்குனதுக்கு முன்னாடியே நான் முருகன் கோயிலுக்கு போனேன் மேம். போயிட்டு மறுநாளே வந்து குழந்தையா வந்தாங்க. ஒரு குழந்தை வந்துச்சு. என் கையில குடுத்துட்டு போனாங்க. அது வந்து நான் வந்து என்ன இது யார் குழந்தைன்னே தெரியலையே! பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. யார் குழந்தைன்னு தெரியலையே! அப்படிலாம் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா அந்த குழந்தை வந்து துர்கா அப்படின்னு என் காதுக்கு கேட்டுச்சு. மறுநாள் அந்த கனவுல துர்கா அப்படின்னு அதே மாரி கேட்டுச்சு. துர்காவோட குழந்தைன்னா குழந்தை முருகன் தானே அது அப்படிங்கிறது நான் இருந்தேன் மேம். அதுக்கப்புறம் நெறைய அந்த சாமி வீடியோலாம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் திருப்புகழ் புக்குகள் பார்த்தேன். சரி அத வாங்குவோம் அப்படின்னு எனக்கு ஆசை வந்துச்சு. ஆனா வாங்கி அனிதா சிஸ்டர் சொன்ன மாதிரி அந்த 1008 மூலமந்திரம் இருக்கு இல்லைங்களா? முருகனுடைய மூலமந்திரம். அத வந்து நான் நான் ஆல்ரெடி நான் வந்து 48 நாள் அந்த தைப்பூசத்துக்காக விரதமா இருக்கேன். நான்வெஜ்லாம் இல்லாம விரதமா இருந்துகிட்டு இருக்கேன் மேம். ஆனா அம் அந்த மூலமந்திரம் நான் 1008 தடவ எங்கேயுமே போகாம அப்படியே ஒரே நான் சொல்லிட்டேன். பையன்ட்ட சொல்லிட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து சொல்லி முடிச்சுட்டேன். முடிச்சு ரொம்ப சந்தோஷமா பூஜைய முடிச்சேன். அந்த ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதி ஜனவரி 1. ஆனா அது மறுநாளே சாமி வந்து படுக்கையில இருந்தாங்க. கருப்பு கலரால அந்த பெருமாள் சிலை இருக்கு. அது மாரி படுக்கையில இருந்து நான் போய் அங்க இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த கோயிலா அது என்னன்னு தெரியல. ஆனா இருக்காங்க. ஆனா கண் திறக்குறாங்க. படுத்துக்கிட்டே நான் பார்க்குறேன். கிட்ட போய் நிக்கிறேன். அந்த கண்ணு திறக்குது. கண்ண திறந்து என்ன பார்த்து டக்குன்னு மூடி அப்படியே பக்கத்துல என்னமோ அந்தாண்ட ஆடுற மாரி நான் உடனே மயிலறகு பறக்குது பிடி பிடின்னு என்னமோ சொல்லிட்டு இருக்கேன். தம்பி பையன கூப்பிட்டு சாமி கண் திறக்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கனவு அப்படியே கனவா தெரிஞ்சுது எனக்கு. அப்படியே முழிச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் மறுநாளு நான் வந்து நெறைய வீடியோ பார்க்குறேன். எப்படி நம்ம முருகனுடைய மூலமந்திரம் சொன்னோம். ஆனா இது வந்து பெருமாள் மாதிரி பெருமாள் தானே படுத்திருப்பாங்க. அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இத சொல்லணும் நான் இதனால நான் சொல்லலாமா என்னன்னு தெரியலன்ட்டு எனக்கு யோசனையா இருந்தது. நான் எங்கேயும் அது மாரி போட்டதில்ல வாய்ஸ் மெசேஜ். அதனால தான் எனக்கு யோசனையா இருந்தது. மேம் சாமிய பத்தி கனவுலாம் நெறைய வரும். ஆனா இது ஸ்பெஷலா இந்த கண் திறந்து அது வந்து எனக்கு யாரா இருக்கும்? முருகனா? பெருமாளா? அப்படின்லாம் யோசிச்ச பிறகு எனக்கு மறுநாள் கனவுல வருது மேம். அந்த நான் தான் அப்படின்னு 3 தடவ சொல்றாங்க. யாரு? நான் தான்னா யாரு? அப்படின்னு நான் அதிகாரமா கேட்கிறேன். நான் தான் முருகன் அப்படிங்கிறாங்க. எனக்கு எனக்கு ரொம்ப அழுகையா அப்படியே டக்குனு முழிச்சு எழுந்துச்சு உட்காந்து யாரோ நான் தான் நம்ம வேற அதட்டி கேட்கிறோமே அப்படின்ட்டு பயந்துட்டேங்க. அப்புறம் தான் வந்துட்டு முருகன் தான் வந்திருக்கான். நம்ம நேத்து போய் தேடிக்கிட்டு இருந்தோம்ல. நேத்து வந்து யாரு அந்த சாமி கண் திறந்தவங்க அப்படின்னு வேண்டிட்டு படுக்கையில இருந்ததுனால தான் படுத்துட்டு ஒர்க் கழிச்சு படுத்த மாதிரி இருந்தாங்க. அதனால தான் எனக்கு சந்தேகமா இருந்தது மேம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அழுதுட்டேன் நான் அந்த கனவு முழிச்சு பார்த்துட்டு. எனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. மறுநாள் பார்க்குறேன் வீடியோ வருது. பொன்னேரிங்கிற இடத்துல சுவாமி முருகன் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி 1 வீக் தான் ஆச்சாம். உடனே அது கண் திறந்ததா எனக்கு வீடியோ பார்க்குறேன். என்னால ஒண்ணுமே சொல்ல முடியலங்க. இத நான் உங்களுக்கு சொல்லணும். அனிதா சிஸ்டர்ட்ட இத அனுப்புங்க. சொல்லுங்க அவங்களுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேம். நான் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தது. அந்த மந்திரம் சொன்ன 3000 பேர்ல ஒருத்தர் கனவுல போய் முருகர் வந்து நான் கண் திறக்க போறேன் அப்படின்னு கட்டாயம் கனவுல சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறது நான் எதிர்பார்த்தேன். அது வந்து அந்த வீடியோ வர்ற வரைக்கும் வந்து யாரோ ஒருத்தங்க மெசேஜ் அனுப்புவாங்களா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அப்ப நினைச்சேன், ஏன்னா 3000 பேர்கிட்டயும் என் நம்பர் இருக்காதே அப்படின்னு சொல்லியும் யோசிச்சேன். ஆனா இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் யாராவது அனுப்புவாங்க அப்படிங்கிறதும் யோசிச்சேன். எல்லாமே எனக்கு எனக்கு தோன்ற என்னோட இன்ஸ்டிங்க்ட் எல்லாமே கரெக்ட்டு. முருகர் சொல்லியிருக்காரு. அந்த கண் திறந்தது வந்து நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து மூலமந்திரம் படித்ததுக்கு அப்புறமா
அது அவங்க தூங்கும்போது வந்த கனவுல அவர் வந்து சொல்லியிருக்காரு. இத விட என்னன்னா, எனக்கு வந்து அவர் என் வாயிலேருந்து என்ன பேச வச்சிருக்காருன்னு பாருங்க. நான் மொத அந்த வெள்ளிக்கிழமை வந்து நியூ இயர்க்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நான் அந்த வீடியோ போடுறேன்ல, என்னதான் நான் பேசியிருக்கேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொன்னோம், முருகர் என்ன பண்ணுவாருன்னு நான் பேசியிருக்கேன். நானே போய் செக் பண்றேன். அந்த வாய்ஸ் நோட் இங்க போடுறேன். நீங்களே கேளுங்களேன். அவர் என்ன என்கிட்ட என் வாயிலேருந்து என்னத்த வாங்கியிருக்காருன்னு பாருங்க. நினைச்சா முடியும். இன்னொன்னு என்னன்னா, நம்ம தனியா ஒருத்தங்களா வந்து 1,00,00,000 தடவ சொல்றது தான் நம்ம இந்த கந்தகுரு கவசத்துல பார்த்தோம். இத நம்ம கூட்டா சேர்ந்து 1,00,00,000 தடவ சொன்னா அதே பலன் வருமா அப்டின்னா, அது அப்படின்னு சொல்ல முடியல. ஆனா கண்டிப்பா முருகப்பெருமான திரும்பி பார்க்க வைக்க முடியும். அது கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு. எல்லாரும் சேர்ந்து பண்ணா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா முருகப்பெருமான் கண்டிப்பா வந்து காது குடுத்து கேட்டே தான் ஆகணும். என்னடா இது பாட்டு தான் ஒண்ணா சேர்ந்து படிச்சுட்டு இருந்தாங்க, மந்திரமும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லி கண்டிப்பா திரும்பி பார்ப்பாரு அவரு. எனக்கு பதில் சொல்லுங்க. கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. ஸோ இதுதான் முன்னாடியே அவர் முடிவு பண்ணது. நீங்க மூலமந்திரம் படிக்கணும் அப்படின்னு சொன்னதும், குழந்தைகிட்ட போய் டெய்லியும் படிங்க. காலை சாயந்தரம் வந்து 108 தடவ சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும், நீங்க வந்து சொன்னா நான் வந்து 2வது நாள் வந்து உங்களுக்கு வந்து காட்சி குடுப்பேன் அப்படின்னு அவங்க சொன்னதும், இது எல்லாமே வந்து அவர் முடிவு பண்ணது. அதனால தான் என் வாயில இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கு. நம்ம எல்லோரும் சேர்ந்து சொன்னோம் அப்படின்னா, முருகப்பெருமானை திரும்பி பார்க்க வைக்க முடியும். அதுதான் பார்த்திருக்காரு. ஸோ அந்த வார்த்தைய வந்து அப்படிங்கிறத முன்னாடியே வந்து அவரு உணர்த்தியிருக்காரு. நமக்கு தான் தெரியல. ஸோ இது இதுலேருந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது கண்டிப்பா நம்ம இந்த 14,00,000 அப்படிங்கிற கவுண்ட்ட வந்து ஒரு நாள் நிச்சயமாக 1,00,00,000 மாற்ற வேண்டும். மாற்ற அன்னைக்கு கண்டிப்பா அவர் மேபி அசரீரியாவோ, இல்ல வந்து நேர்லயோ யாரோ ஒரு 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 புண்ணியம் பண்ணவங்களுக்கு நேர்லயோ கூட காட்சி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அந்த 1,00,00,000 எப்படி மீட் பண்ண போறோம் எனக்கு தெரியல. ஏன்னா, அது தனியா என்னோட ஒருத்தி கையில கிடையாது. நான் இந்த வாட்டியே வந்து கிட்டத்தட்ட 10, 15,000 பேர் நினைக்கிறேன். அப்ராக்ஸிமேட்டா அந்த வீடியோ பார்த்தவங்கலயே 3,000 பேர் மட்டும் தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். மீதி இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பா அந்த கொடுப்பினை இன்னும் அதுக்கான நேரம் வரவில்லை. அதுதான் உண்மை ஆக்சுவலி. ஸோ இது வந்து மேபி 108 தடவ படிச்சவங்க 1008 தடவையோ, அல்லது புதுசா வந்து மக்கள் சேர்ந்தாங்கனாலோ, ஒரு 15,000 பேர் நம்ம சேர்ந்தோம் அப்டின்னா, கண்டிப்பா நம்மளால 1,00,00,000 மீட் பண்ண முடியும். அதே மாரி நான் நெறையா கதறி கதறி வாட்ஸ்அப் சேனல்ல, வீடியோல எல்லாமே ரொம்ப கதறி கதறி நான் கேட்டேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஆனா அது பத்தல. நமக்கு 14,00,000 நம்ம டார்கெட் 10,00,000 வந்து 14,00,000 ஆச்சு. ஆனா வந்து நம்ம இத 1,00,00,000 ஆக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து செஞ்சா மட்டும் தான் முடியும். கண்டிப்பா நம்ம வந்து ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா, இந்நேரம் வந்து முருகப்பெருமான் இத கேட்டுட்டும் பார்த்துட்டு தான் இருப்பேன். நான் எடிட் பண்ற இந்த டைம் சொல்றேன். நீங்க கேட்கிற அந்த டைம் சொல்றேன். ஸோ கண்டிப்பா அவர் வந்து அவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா நமக்கு கிடைக்கும். அவர் செய்ய வைப்பாரு. அதுக்கு நீங்களும் ஒரு கருவியா இருந்து, இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ணும்போது, முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட வீடியோ கூட ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே கிடையாது. அந்த போல் இருக்கு இல்லைங்களா? அந்த போலிங் மட்டும் அந்த லிங்க் மட்டும் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. குரூப்ல அனுப்பிச்சிட்டே இருங்க. அது போயிட்டே இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா அது ஈஸியா நம்மளால வந்து மீட் பண்ண முடியும். ஒண்ணும் இல்ல நம்ம இப்ப வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம முயற்சி பண்ணாலே ஓரளவுக்கு வந்துரும் ஆக்சுவலி. அதே மாரி நம்ம வீட்ல இருக்கிறவங்கள வந்து ஒருத்தவங்களையோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்களையோ ஒவ்வொருத்தரும் வந்து இன்னும் 2 பேர பண்ண வச்சாலும், நம்மளால வந்து ஈஸியா அந்த கவுண்ட்ட கொண்டு வர முடியும். இது மாரி எல்லாரும் சேர்ந்து செஞ்சோம்னா மட்டும் தான், அது நம்மளால செய்ய முடியும். நம்மளால கண்டிப்பா முருகப்பெருமானை பார்க்கவும், பேசவும் வைக்க முடியும். நம்ம கிட்ட நேரடியா அவர் பேச வைக்க முடியும். அதையும் நம்ம செய்யலாம். ஓகே. உங்களோட ஐடியாஸ் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. ம். அடுத்தது தைப்பூச விரதம் 21 நாள், அதாவது 48 நாள் பண்ண முடியாதவங்களுக்கு, இப்போ லேடீஸா இருந்தா பீரியட்ஸ் எல்லாம் எனக்கு ப்ராப்ளம் வராது 20 நாளைக்கு அப்படின்னா, கொஞ்சம் உங்களுக்கு ஈஸி. ஜென்ஸுக்கும் பிரச்சனை இல்ல. ஸோ 21 நாள் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே ஷார்ட் தான். ஜஸ்ட் 3 வீக்ஸ். நீங்க ஒரு சிம்பிளா என்ன பண்ணலாம்? சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சண்முக கவசம் முன்னாடியே நம்ம 48 நாள் விரதத்துல சொல்லியிருந்தோம். ஸோ அட்லீஸ்ட் அது டெய்லி ஒரு தடவ நீங்க படிக்கலாம். ஸோ கண்டிப்பா 3 வீக்ஸ்க்கு நான்வெஜ் கிடையாது. ஸோ அத நான் சொல்லிக்கிறேன். 3 வீக்ஸ்க்கு நான்வெஜ் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. டெய்லி சண்முக கவசம் படிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான திருப்புகழ் வந்து முருகப்பெருமான் ஆல்ரெடி புக்ல இருந்து எடுத்து குடுத்துருப்பார் கண்டிப்பா. ஸோ அத பாராயணம் பண்ணுங்க. டெய்லி ஒரு வாட்டியாவது பண்ணுங்க. இப்போ இந்த ஒரு குழந்தை வழியா அவர் சொன்னது, டெய்லியும் தினமும் மூலமந்திரம் படிங்க அப்படிங்கிறது. ஸோ இது புதுசா கண்டிப்பா ஆட் பண்ணிக்கோங்க. காலையில ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம். 108 தடவ சொல்றதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். ஓகேங்களா? அது பண்ணுங்க. இல்ல யூசுவலா நான் வேல்மாறல் படிப்பேன், கந்தசஷ்டி கவசம் படிப்பேன். இந்த மாரி இருந்தா, அத நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம். என்னன்னா, இதுல வந்து மஸ்ட்டா நீங்க வந்து இல்ல நான் ஃப்ரீ ஃப்ளோவா நீங்க என்ன சொல்றீங்களோ படிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கான ஒரு திருப்புகழ், மூலமந்திரம். இது மட்டுமே போதும். ஒரு நாளைக்கு காலைல 10 நிமிஷம், சாயந்தரம் 10 நிமிஷம் இருந்தா உங்களால அழகா வந்து நான்வெஜ் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு, நீங்க வாரம் ஒரு தடவ முருகர் கோயிலுக்கு போங்க. டெய்லி முடிஞ்சா ஏதோ ஒரு பழம் அல்லது பால் இது மாரி நெய்வேத்தியம் வந்து முருகப்பெருமானுக்கோ, வேலுக்கோ நீங்க வைங்க. முடிஞ்சா வாரம் ஒரு தடவ அபிஷேகம் பண்ணுங்க. அப்புறமா தைப்பூசத்தன்னைக்கு நீங்க கோயிலுக்கு போய் வந்து ரொம்ப சிறப்பா நீங்க கொண்டாடி முடிக்கலாம். ஸோ இது வந்து 48 நாள் பண்ண முடியாதவங்களுக்கு தைப்பூசத்த ஒட்டி எனக்கு வந்து ஆசையா இருக்கு பண்ணணும் அப்படின்னா, ஒரு சிம்பிளான வழி இது. ஜான்வரி 11 தொடங்குனீங்கன்னா, ஒரு நாள் முன்னாடியே முடியும். ஸோ அப்படியே நீங்க அத கன்டின்யூ பண்ணி முடிச்சுக்கலாம். ஒரு நாள் ஒரு சேஃப்டிக்காக ஏதோ ஒரு நாள் வந்து பண்ண முடியல அப்படின்னா கூட, உங்களால வந்து ஒரு பிரேக் இருந்தா மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஃப்ரீ ஃப்ளோவா என்னலாம் ஃபீல் பண்றீங்க எல்லாத்தையுமே போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.